ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். பெரிய பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக நிறைய பெயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது ரொம்ப திக்கான ஒரு ஷீட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு கேன்வாஸ் போர்டு மாதிரியே இருந்துச்சு. வெளியே அந்த டெக்ஸ்சர் கூட கேன்வாஸ் போர்டு மாதிரியே இருந்துச்சு. ஸோ வந்து கேன்வாஸ் போர்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ட் இதில் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேவா, செம்ம பெருசாக இருந்தது இது. ஸோ வந்துட்டு கேமரா உங்களுக்கு தூரமாக தான் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக நம்ம வந்துட்டு பிரிச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக சென்டரில் இந்த மாதிரி மாஸ்கின் டேப் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம் இது. ஓகேவா, அதனால சென்டரில் போட்டுட்டு சைட்லேயும் மாஸ்கின் டேப் போட்டால் அழகாக இருக்கும். ஸோ வந்துட்டு சைட் ஃபுல்லுத்துக்குமே 4 சைட்லேயுமே வந்துட்டு மாஸ்கின் டேப் போட்டுட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கவர் பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே. 4 சைட்லேயும் வந்து கவர் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு 2 பெயிண்டிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம 2 பிரிச்சாச்சா. இப்போ ஃபர்ஸ்ட்டு சைட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆரஞ்சு, ரெட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர், அப்புறம் எல்லோ கலர், லைட் எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் தனியாக பிரித்து வச்சுருக்கோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு 1 by 1 வந்து கலரிங் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்செல்லாம் விட வேணாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கலர்ஸை மட்டும் கீழே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேய்ச்சி விட்டு ஆர்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டார்க் ரெட் கலர், அடுத்தது வந்து ஒரு ஆரஞ்சு கலர், நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர், அடுத்தது வந்து ஒரு லைட் எல்லோ கலர். ஓகேவா, டார்க் எல்லோவும் எடுத்திருக்கேன், லைட் எல்லோவும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்துட்டு ஊற்றி விட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஆரஞ்சு கலர் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே மட்டும் நான் வந்து கொஞ்சமாக ப்ரௌன் கலர் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டையான ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த ப்ரஷ்ஷை வந்து அப்படியே அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே கீழே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதாவது தேய்ச்சி விட்டுட்டே வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. பெயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறதே நல்லது தான். நான் எப்போவுமே வந்து பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பெயிண்ட்டை ஜாஸ்தியாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சொதப்பிட்டுருப்பேன். ஸோ வந்துட்டு பெயிண்ட்டை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ பெருசாக தான் பண்ணணும்னு இல்லை, சின்னதாக கூட பண்ணலாம். சின்னதாக பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பெயிண்ட்டு செலவு கம்மியாகும். ஓகேவா, இதை வந்துட்டு நீங்கள் பெயிண்டில் தான் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு ஆயில் பேஸ்டல் ஆர் க்ரையான்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் ஒரு சைடில் மேலே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த சென்டரில் போட்டிருந்தோம்ல மாஸ்கின் டேப், அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்து அப்படியே பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேவா, அந்த சைடும் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணணும்ல, அதனால அதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து பண்ண போகிறோம். இந்த சைடு வந்துட்டு ரெட், ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி போணுச்சு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் வந்து ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இருக்கிற டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ கலரில் எத்தனை ப்ளூ கலர்ஸ் இருக்கோ அத்தனை ப்ளூ கலர்ஸும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மேலே டார்க் ப்ளூ, அடுத்தது அதை விட லைட் கலர், அடுத்தது அதை விடவும் லைட் ப்ளூ, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ரிவல்ஸ் பண்ணுங்கள். திரும்பவும் ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் ப்ளூ, அதை விட டார்க் ப்ளூன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து சென்டரில் மட்டும் ஒயிட் வரணும். சைடு ரெண்டுத்துலேயும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு லைட்லேருந்து கொஞ்சம் டிம் ஆகணும். அந்த மாதிரி வந்துட்டு ப்ளூ கலர்ஸை போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் இதுலேயும் வந்துட்டு ஒரு பட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸோ மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகேவா, கலர் கொஞ்சம் கம்மியாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒயிட் கலர் இன்னுமே ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் கலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நான் கம்மியாக தான் வச்சுட்டேன். ஸோ தேய்ச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிப்பேன் நான். ஓகேங்களா, ஏன்னா ஒயிட் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் ஒயிட் கலர் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். 2 சைட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சைடு இருக்குல்ல, அந்த சைடில் வந்துட்டு நான் ஒரு ஒயிட் கலர் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அவ்வளோ செட் ஆகலை. நடுவில் இருக்கிற மாஸ்கின் டேப்பை எடுத்துட்டு ஸோ ஸ்பாஞ்ச் வச்சு பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. அதனால திரும்பவும் என்ன பண்ணிட்டேன், ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ சென்டரில் 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. காய வச்சுட்டதுக்கப்புறமா எடுத்து இதை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த சைடில் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு நீளமாக ஒரு மலை மாதிரி சின்னதாக வளர்ந்து இருக்கிற மாதிரி வளைஞ்சிட்டே போகிற மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கு மேலே வந்து சின்ன மரங்கள் இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே அந்த நிழல் மாதிரி இருக்கிற இடத்துக்கும் அந்த மரம் தெரியணுங்கிறதுக்காக மேலே எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி கீழே வரைஞ்சிருக்கேன். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் சின்ன இடத்துல கொஞ்சம் பெரிய மலை இருக்கிற மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, அது லைட்டாக கேமராவில் உங்களுக்கு வந்துட்டு தெரியல, நான் அதை பார்க்காம வீடியோ எடுத்துட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன மலை மட்டும் வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு குட்டி ட்ரீ அங்கங்கே வந்து வரைஞ்சி விடுறேன். ஓகேவா, மேலே வரைகிற ட்ரீயை அப்படியே கீழேயும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கீழே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபினிஷிங். ஸோ அந்த தண்ணியில் வந்துட்டு கீழே அந்த நனலில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த சைடு இருக்க மலையிலையும் கொஞ்சம் ட்ரீ வரைஞ்சிருக்கேன் சின்னதாக. ஸோ அந்த சைடு இருக்கிற மலையில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ட்ரீயாக வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து கிளைகளும் வந்து வரைஞ்சி விட்டுருங்க அங்கங்கே. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வரைஞ்சிருக்கிற மரம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இலையெல்லாம் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். ஸோ வந்து ரொம்ப அழகாக அக்யூராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மேலே வந்து
பிரேக் இருக்கிற மாதிரி வந்துட்டு 2 சைடும் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மரமும் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? தூரத்துலேருந்து பார்க்கும்போது அக்யூராக நம்மளுக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங். ஸோ அதனால அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக லீஃப் மாதிரி வரையணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே வந்துட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு எடுத்திங்கன்னா போதும். ஓகே, கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். அடுத்தது வந்து ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த சைடில் மலை மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல, அங்கே மட்டும் வந்து லைட்டாக அங்கங்கே டச் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி. ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு ப்ரஷ்ஷில் அந்த பல் விளக்குற ப்ரஷ் இருக்குல்ல, அதுதான் அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட்டை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சின்ன சின்ன ட்ராப்ஸ் விழுவும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு தின்னான ப்ரஷ் எடுத்து அதில் வந்துட்டு லைட்டாக ஒயிட் கலர் பெயிண்ட்டை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே நீளமான கோடு மட்டும் வரைஞ்சி விட்ருங்க. இந்த மாதிரி நீளமாக நீங்கள் லைன்ஸ் வரையும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், மிதந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த எஃபெக்ட்காக அந்த மாதிரி வரைஞ்சாச்சு. அடுத்தது வந்து ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி வரைகிறேன். ஓகேவா? சின்ன ஸ்டார் இல்லை, கொஞ்சம் பெருசு தான். ஸோ கொஞ்சம் பெருசாக இந்த சைடு வந்து ஸ்டார் வரைஞ்சிருக்கேன், அந்த சைடு வந்துட்டு ஒரு பாதி மூணு வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் இருக்கிற டேப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு வந்து கேன்வாஸ் போர்டு அளவுக்கு இந்த போர்டு இல்லை. ஓகேங்களா? ஓரளவு தான் இந்த போர்டு வந்து இருந்துச்சு. பெயிண்ட் பண்ணாலும் டக்குன்னு காயவே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா கேன்வாஸ் போர்டு அளவு இல்லைனாலும் நம்மளுக்கு ஓரளவு இந்த பெயிண்டிங் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ டபுள் பெயிண்டிங் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஒரே பெயிண்டிங்காக தான் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்கேன். டபுள் பெயிண்டிங் அவ்வளோவா பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பெயிண்டிங் வந்துட்டு 2 சைட்லேயும் ஒவ்வொரு கலரில் இருக்கிற மாதிரி பண்ணி பார்த்துருந்தேன். நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெயிண்டில் ட்ரை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு க்ரையான்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்சில், இந்த மாதிரி சாஃப்ட் பேஸ்டல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இது ஒரு ஐடியாவாக வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷீட் என்கிட்ட இருந்துச்சு, இதில் ஏதாவது பெயிண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னும் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா போர்டு இருந்தனால இதில் ட்ரை பண்ணேன். உங்ககிட்ட வந்துட்டு கேன்வாஸ் போர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கார்ட் போர்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ரிப்ளேவும் பண்ணுறேன். அதனால மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.